குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம் குருதேவ வாசியோகம் உள்ளிருந்து எல்லா தியான கூட்டங்களையும் அட்டன் பண்ணி, கூட்டு தியானம் அனைத்துலேயும் அட்டன் பண்ணி நாம் ஒரு சக்தி வாய்ந்த தியான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே உயர்வாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சிவத்தன்மை எப்பொழுதுமே இங்கே விழிப்புடன் இருக்கிறது. நமக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதே அந்த சிவத்தன்மை தான். புருவமத்தியில் துடிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறோம், உச்சந்தலையில் துடிப்பு ஏற்படுதுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே யாருமே அனுபவிக்காததை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அதை எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கடத்தி செல்லணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் நம்ம வாழணும் அன்றாட வாழ்க்கையை. அதை தான் நம்ம குரு எப்பொழுதுமே கேட்பாங்க. உங்களுடைய தியானம் வாழ்க்கையில் உதவுதா, நீங்கள் தியானமாகவே வாழ்கிறீங்களா அப்படின்னு சொல்லி குரு நம்மளை கேட்குறாங்க. அப்படின்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப உயர்வாக இருக்கணும். நம்ம மற்றவங்களை கடிந்து பேசுகிறதோ, நம்ம கூடுமான வரை நம்மளுடைய பேச்சில் கூட எவ்வளோ பாசிட்டிவாக பேச முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக பேசினா நம்ம தியானம் அத்தனையும் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்குள்ளே தியான நிலையிலேயே இருக்க அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ நம்ம தியான நிலையிலே இருக்கிறோம். அப்போ நம்ம எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரு நேர்மறையான விஷயங்களை நோக்கியே நம்ம செலவிடுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்குள்ள விழிப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தியாகும். இருக்க அதுதான் நம்ம குரு எப்பொழுதுமே சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள அமுதம் ஊறுகிறது அப்படின்னு சொல்கிறது நம்ம விழிப்புணர்வு. இதெல்லாம் தானே சொல்கிறாங்க. நம்ம குரூப்பில் பாருங்கள் எவ்வளோ பேர் இப்போ ஈஸ்வரி அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தமிழே டைப் பண்ண தெரியாது, இப்போல்லாம் நான் தமிழில் அவ்வளோ வார்த்தைகள் உபயோகிக்கிறேன், எப்படி தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாதுன்னு நம்மளுக்குள்ளே அந்த ஞானம்ங்கிறது தானாக நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்மள ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்குள்ள அந்த சேஞ்சஸ் கொண்டு வர என்ன சேஞ்ச் பண்ணணும், நம்ம எண்ணம் நேர்மறையாக இருக்கணும், சொல் நேர்மறையாக இருக்கணும். இப்படி நம்ம வாழ்கிறப்ப நம்ம கர்ம வினைகள் நம்மளை விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கை அப்படியே இதிலேயே பயணிக்க பேரானந்த நிலைமைக்கு போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஆனந்தம் பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத தன்மையில் போய்கிட்டே இருக்குது. இந்த குரூப்பில் இருக்கவங்களாம் முதல்ல பார்த்திங்கன்னா முதல்ல ஜாயின் பண்ணுறோம், அப்படியே இருக்குன்னு நிலையில் வருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா போக போக அப்படி சிரிப்போம். அப்படி சிரித்த முகத்தோடு தியானம் பண்ணுறது, ஒவ்வொரு முகத்துலேயும் அப்படி ஒரு வெளிச்சம், ஞான ஒளி எல்லாமே தெரியறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அத்தனை பேர்கிட்ட இருந்தும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கண்கூடாக பார்க்குறோம் நம்ம.